நாம் மலம் கழிக்கிற மலத்தை கூட நாம் திரும்பி பார்ப்பதில்லை. தெரியாமல் பட்டுவிட்டால் சோப்பு வச்சு கழுவுறோம், அதை வச்சு கழுவுறோம், எதோ வச்சு நாம் கழுவிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி மலம் அல்பவர்களை ஒரு நிமிஷம் கூட நம்ம நின்று பார்ப்பதில்லை. கச்சி கொச்சு மூக்கத்து பொத்திக்கிறோம், என்னென்னமோ செய்து ஆனாலும் சென்னையில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நேத்து நம்ம வீட்டுல இருந்த மலத்தை அள்ளுறதுக்கு யாரோ வந்தாங்க. இன்னைக்கு ட்ரைனேஜுக்குள்ள இருக்கிற மலத்தை யாரோ அள்ளிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த கொடூரத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் அந்த மக்களுடைய பக்கத்துல போய் நின்னு பார்த்திருக்கான். அத ஒரு வார்த்தை சொல்லுது. அதாவது சாக்கடை அடைச்சிருக்கு, மலம் நிறைஞ்சு வலியுது, மூக்க பெத்திட்டு மக்கள் நடக்கிறாங்க. அப்போது ஒரு மாவிலையை ஒரு கயிற்றில் கட்டி அந்த குழிக்குள் அவன் இறக்குகிறான். மாலை கொண்டையா குழிக்குள்ள இறக்கிட்டு திருப்பி எடுத்துட்டான். ஓகேடா, அந்த கரண்டி எட்டுவாடா, நோண்டிடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். பக்கத்தில் இருக்கிற பாக்கியம் கேட்கிறார், ஏயா அந்த மாவிலையை உள்ள இறக்கிட்டு எடுத்தீங்க? இல்லடா, விஷவாயு தாக்கி இருந்துச்சுன்னா, விஷவாயு நிறைய இருந்துச்சுன்னா மாவில கருகிரும், அது தெரியாம நிறைய பசங்க தொபக்குன்னு குதிச்சிருவாங்க, அதனாலதான் அந்த மாவிலையை உள்ள விட்டு எடுத்தேன், இந்த விஷவாயு தாக்கல அப்படிங்கிற நுட்பத்தை மூக்கை பொத்தி கொள்ளாமல் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு சிறுவனை போல பாக்கியம் கேட்டிருக்கிறார். மிக அற்புதம். அவர்கள் ஒரு வார்த்தை பேசுகிறார்கள், சில்ட்டு அடைச்சிருக்குடா, சில்ட்டு அடைச்சிருக்குடா. சில்ட்டுனா என்னங்க? நமக்கு அந்த வார்த்தை தெரியாது. சில்ட்டு அடைச்சிருக்குடா அப்படின்னு அந்த மாலைக்கொண்டை ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. கம்பியை கொண்டு அதை நோண்டி விடுறாங்க. என்னடா சில்ட்டு? மலம் மண் போல் ஆகி கட்டியாக இறுகி அந்த ஓட்டைக்குள் அடைத்திருந்தால் அதற்கு பேர் சில்ட்டு. அதை உடைச்சாதான் நாம் அந்த தெருவில் சந்தோஷமாக தன் காதலியுடன் உழவ முடியும். இல்லைன்னா மூக்க பொத்திட்டு தான் போனோம், தெருவை தாண்டி தான் போனோம். அது பக்கத்துல நின்று அதை பார்த்திருக்காரு. இந்த அரசாங்கம் அவங்களுக்குலாம் என்ன தந்திருக்கு தெரியுமா? தலைக்கவசம் தந்திருக்கு, நோஸ் மாஸ்க் தந்திருக்கு, ரப்பர் கிளவுஸ் தந்திருக்கு, கம்போர்ட் ஷூ தந்திருக்கு, ரிஃப்ளெக்டர் தந்திருக்கு, ரோப் கட்டி தான் இறங்கணுங்கிற சட்டமும் தந்திருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம் நண்பர்களே? விஷவாயு தாக்கி மாலை கொண்டையாவும் ஸ்ரீராமலும் இறந்த செய்தியைத்தான் நானும் அவரும் நம்மளும் படித்துக் கொண்டே இருக்கிறோம். திருப்பாலுங்கிற கதாபாத்திரம், அவங்க அப்பா தான், எங்க அப்பா தான் எனக்கு கத்தி பிடிக்க கத்து கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. எனக்கு 16 வயசு இருக்குன்னு கத்தி பிடிக்க கத்து கொடுத்தவனே எங்க அப்பன் தான். ஒரு வகையில எனக்கு குரு. அதனால அப்பா மேல அன்புலாம் இல்ல, மரியாதை தான் இருக்கு. ஆனா வாத்தியாரே, அன்புதான் இன்னொரு உயிரை கொல்லும், மரியாதை எப்பவுமே மரியாதையாக இருக்கும். இந்த வார்த்தை எத்தனை பெரிய வார்த்தை! இந்தியன் திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் காட்சிக்காக ஒரு மார்ச்சோரியை செட்டு போடுவதற்காக ஒரு திட்டம் இருந்தது. எங்கள் இயக்குனர் ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ஒரிஜினல் மார்ச்சோரி போய் பார்த்துட்டு வந்துருங்க, செட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு ஆர்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட் சொல்ல, நானும் மேனேஜரும் ஆர்டிஸ்டும் சென்ட்ரல் இருக்கிற ஒரிஜினல் மார்ச்சோரி நோக்கி நாங்க போறோம். காலை அதிகாலையில் அந்த இடத்துக்கு போனோம். இந்த ஜன்னல் வழியா அந்த ஆர்டிஸ்ட் அவங்க அது இருக்கா சார், இது இருக்கா சார் அப்படின்னு சொல்லி அந்த பிணம் இருக்கிறவர்கிட்ட இந்த தொடர்ந்து கேட்டுக்கிட்டு சும்மா கையில சின்ன டிராயிங் வரைஞ்சிட்டே இருந்தார். நான் சொன்னேன், உள்ள போக வேண்டியதானே அப்படின்னு. இல்ல பால, நீங்க எந்த தெரியுது, அவ்வளவுதானே இருக்க போகுது அப்படின்னு. சார் உள்ள தடுப்பு இருக்குது, என்னென்னமோ இருக்குது அப்படின்னு. அப்ப சின்ன வயசு அது துடிச்சுட்டு அப்படி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், டைரக்டர் ஒரு பாராட்டு வாங்குங்கிற ஒரு எண்ணம். உள்ள போயிடலாமே சார். எதுக்குங்க தேவையில்ல, ஐயா நாத்தம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி, இல்லைங்க உள்ள போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிணம் மறுப்பவர்கிட்ட கேட்டுட்டு அந்த கதவை திறந்துட்டு நான் உள்ள போனேன். பேப்பர் எடுத்துட்டு எந்த அந்த ஸ்மெல்லாம் தெரியாம வேலையினுடைய நேர்மை காரணமாக அதை டிராயிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மொத்தையும் டிராயிங் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நடந்து போனேன். அனாதை பிணங்கள் ஒரு இடத்துல போடப்பட்டிருந்துச்சு. எல்லாருடைய அனாதை பிணங்களுடைய கைகளிலும் ஒரு டேக் கட்டப்பட்டிருந்தது. இப்போ இப்படி ஒரு டேக் நம்ம செட்லையும் கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாதை பிணத்திலிருந்து ஒரு டேக்கை மெதுவாக கலட்டி எடுத்துட்டு, அதுல என்ன அந்த எடுத்துட்டு இன்னொரு டேக் பக்கத்துல இருந்துச்சு, அதை எடுத்து கையில வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். யோ தைரியம் தான் உனக்கு உள்ள போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. வெளியே வந்தேன். அந்த கலட்டி எடுத்த டேக்கை மறுபடியும் எடுத்து பார்த்துட்டு பைக்குள்ள வைக்கிறதுக்காக போனேன். அந்த டேக்ல வசந்தா அப்படின்னு எழுதிருந்துச்சு. ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே உசிரே ஆடிடுச்சு. எங்க அம்மா பேர் வசந்தா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது நடந்தது 1994. நான் சென்ட்ரல் நின்றுட்டு இருக்கேன். அப்படியே தெருவில் ஓடுறேன், எங்கேயாவது ஒரு எஸ்டி பூத் இருக்காதா அப்படின்னு தேடி ஓடி அலையிறேன். மேனேஜர்லாம் என்னாச்சு பலன்றேன். ஓடி போய் ஒரு எஸ்டிடி பூத்தை தேடி
ஃபோன் பண்றேன். அப்ப எங்க வீட்டுல ஃபோன் கிடையாது, பலசர கடையில் தான் ஃபோன் இருக்கும். ஃபோன் பண்ணி எங்க அம்மாட்ட உடனே பேசணுன்ற. காலைல ஒரு 8:30 மணி இருக்கும். எங்க அம்மா பத்திரி அடிச்சு வர்றாங்க. அது வரைக்கும் என்னால தாங்க முடியல. அதுக்குள்ளேயும் கார் எடுத்துட்டு எங்க மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டாங்க. என்ன அப்படின்னாங்க. நான் என்னன்னு சொல்ல முடியல, அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறேன். எங்க அம்மா ஃபோன் எடுத்தாங்க. என்னடா அப்படின்னாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு. நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அதிர்ச்சி இருக்கு இல்லையா, நீங்க மார்ச்சொரிகள் எல்லாம் சும்மாலாம் போயிட முடியாது. ஏதாவது ஒரு மரணம் உங்கள் கழுத்தை அறுக்க காத்திருக்கு. வெளியே இருந்தும் நீங்க இந்த மார்ச்சொரி எழுதிட முடியாது. அந்த பிளேடிங் நுனியில் நின்று பாக்கியம் சங்கர் அந்த திருப்பாளுங்கிற கதாபாத்திரத்தை எழுதியது சாதாரண இதயம் கொண்டல்ல நண்பர்களே. அந்த கதையை ஆரம்பிக்கும் போதே ஒரு அரசியலோடு ஆரம்பிக்கிறது. ஆடைதான் மனித சமூகத்தினுடைய முதல் அரசியல். அதனால்தான் காந்தி ஆடையிலும் தன்னுடைய அரசியலை துவங்கினார். அம்பேத்கர் ஆடையை போட்டுக்கொண்டு தன்னுடைய அரசியலை செய்தார். ஆடை அல்லவா நம்மளுடைய முதல் அரசியல்.